சமூகமா வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் எறும்புகள். உணவுக்காக படை வீரர்கள் போல லைனா கூட்டமா போகிறது நம்ம பார்த்திருப்போம். வேர்ல்ட்லயே ஓவராலா 2000க்கு மேற்பட்ட எறும்புகள் வகைகள் இருப்பதாக கூறப்படுது. இவற்றை நமக்கு தெரிந்த ஒரு சில எறும்புகள் மட்டும்தான். பிள்ளையார் எறும்புகள், சிவப்பு எறும்புகள், பெரிதோ சிறிதோ இல்ல கட்ட எறும்புகள் போன்றவற்றை தான் நமக்கு தெரியும். ரீசெண்டா வார்த்தைகளை பிடிக்கும் போது, அதாவது தமிழ்நாட்டுல சென்னையில மட்டும் 34 வகையான எறும்புகள் இருப்பதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எறும்புகள் தன்னோட எடையை விட பல மடங்கு இருக்கக்கூடிய இரையை தூக்கிட்டு போகுமா. இதில் இருந்து நாம எறும்புகளிடம் ஒரு சில விஷயங்கள் நாம கத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. முதல் விஷயம் டிசிப்ளின் மற்றும் சுறுசுறுப்புத்தனம். இரண்டாவது சுற்றுச்சூழல் பேண்மை. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு எறும்பு, அதாவது சத எறும்புகள் இறந்து போச்சு அப்படின்னா அந்த எறும்பு தூக்கிட்டு போவோம். எதுக்காக தூக்கிட்டு போவோம் அப்படின்னா, எறும்புகள் இறந்த இடத்துல ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால எறும்புகளுக்கு நோய் தொற்று ஏற்படுமா. அப்போ மூவறிவுள்ள அந்த எறும்புக்கு சுற்றுச்சூழல் எப்படி பாதுகாக்க வேண்டும்னு தெரியுது. இப்போ 6 அறிவுள்ள நம் மனிதர்கள் நம்ம சுற்றுச்சூழலை நம்ம எப்படி பாதுகாக்கணும்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்.